முகமூடி கிழிந்தது. முபாரக் வசமாக மாட்டினார். நன்னிலத்தில் அரங்கேறிய போலி கருத்து கணிப்பு நாடகம் அம்பலம். நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் சமீபத்தில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் ஒரு கருத்து கணிப்பு சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தையும் அதே சமயம் கடும் விமர்சனத்தையும் கிளப்பியுள்ளது. நன்னிலம் நியூஸ் என்ற முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் திமுக கூட்டணியைச் சேர்ந்த முகமது முபாரக் 47% வாக்குகளுடன் முதலிடத்திலும், அதிமுக கூட்டணியின் காமராஜ் 39% வாக்குகளுடன் இரண்டாம் இடத்திலும் இருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. இவர்களை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரபாகரன் 9%, நாம் தமிழர் கட்சியின் தேன்மொழி திலீப்குமார் 5% வாக்குகளும் பெறுவார்கள் என கூறப்பட்டது. மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஒரு சாதாரண அரசியல் கணிப்பாக தெரிந்தாலும் இந்த புள்ளி விவரங்களின் நம்பகத்தன்மை குறித்து ஆராயும் போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. இந்த கருத்து கணிப்பை வெளியிட்ட நன்னிலம் நியூஸ் பக்கத்தின் பின்னணியை ஆய்வு செய்த போது அது ஒரு நடுநிலையான ஊடகமாக செயல்படவில்லை என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அந்த முகநூல் பக்கத்தின் பேஜ் டிரான்ஸ்பரன்சி தகவல்களை சரிபார்த்ததில் அந்த பக்கம் பலமுறை தனது பெயரை மாற்றிக்கொண்டே இருந்ததும் உறுதியாகியுள்ளது. குறிப்பாக கடந்த 2024 மார்ச் 28 அன்று அந்த பக்கம் தோழர் முபாரக் என்ற பெயரில் இயங்கியிருக்கிறது. இதிலிருந்து தற்போது கருத்து கணிப்பில் முன்னிலையில் இருப்பதாக காட்டப்படும் முகமது முபாரக்கின் ஆதரவாளர்களே இந்த பக்கத்தை நிர்வகித்து வருவது மிக தெளிவாக புலனாகிறது. இந்த பக்கம் 2021 செப்டம்பரில் சேலம் 360 நியூஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டு பின்னர் சேலம் 360, தோழர் முபாரக், மீண்டும் சேலம் 360 நியூஸ் என பல உருமாற்றங்களை அடைந்து இறுதியாக 2026 ஏப்ரல் 6 அன்றுதான் நன்னிலம் நியூஸ் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அதாவது கருத்து கணிப்பு வெளியாவதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் இந்த பக்கம் ஒரு செய்தி நிறுவனமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முயன்றிருக்கிறது. தனக்குத்தானே மகுடம் சூட்டிக் கொள்ளும் இத்தகைய கேவலமான யுத்திகளை நன்னிலம் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஒரு செய்தி நிறுவனம் என்ற போர்வையில் சொந்த ஆதரவாளர்களை கொண்டே ஒரு கருத்து கணிப்பை நடத்தி அதை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிப்பது என்பது ஊடக அறத்திற்கே எதிரானது. நாடோடிகள் படத்தில் வருவது போல தனக்குத்தானே பேனர் வைத்துக் கொண்டு தன்னை தானே முன்னிறுத்திக் கொள்ளும் இத்தகைய பிழைப்புவாத அரசியலை மக்கள் எள்ளி நகையாடி வருகின்றனர். நடுநிலை ஊடகம் என்கின்ற போர்வையில் மக்களை திசை திருப்ப முயலும் இவர்களின் போலி வேடம் கலைந்து விட்டது. இனியாவது இத்தகைய அசிங்கமான அரசியல் கூத்துக்களை நிறுத்துவதே அவர்களுக்கு நல்லது.